ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம நம்மளோட வீட்டு நிலைவாசல்ல இந்த ஒரு பூவை மட்டும் இந்த ஒரு கிண்ணத்துல நம்ம வச்சுட்டாலே போதுமாங்க. நமக்கு கண் திருஷ்டிகள் பொறாமைப்படுபவர்கள் அனைவருமே தெரித்து ஓடுவாங்களாங்க. இந்த பூவுக்கு அவ்வளவு சக்தி இருக்காம். முடிந்தா இந்த ஒரு பூவை, இந்த ஒரு செடியை உங்களோட வீட்டுல கூட நீங்க வளர்த்துட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எதிரிகள்னு நிறைய பேர் இருக்கத்தான் செய்வாங்க. நம்ம வளர்ந்துட்டு வர்றதை பார்த்து அதிகப்படியான எதிரிகள், பொறாமைப்படுபவர்கள், கூட இருப்பவங்களே உங்களுக்கு குழி பறிச்சிருப்பாங்க. அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கும் முக்கியமா உங்களோட குடும்பம் எல்லா செழிப்புடனும், எந்த ஒரு கவலைகளும் கஷ்டங்களும் இல்லாம, எந்தவித பிரச்சனைகளும் இல்லாம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் நீங்க இந்த ஒரு செயலை மட்டும் பண்ணினாலே போதுமாங்க. இந்த ஒரு செயல்ல அவ்வளவு அவ்வளவு நம்பிக்கைகள் இருக்காம். நீங்க நிலைவாசல்ல சுத்தபத்தமா குளிச்சுட்டு இந்த ஒரு செடி உங்க வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது அருகில் சென்று இந்த ஒரு பூவை மட்டும் நீங்க பறிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜைகளை வச்சு பூஜைகளை எல்லாம் பண்ணிட்டு சாயந்தரம் நீங்க விளக்கு ஏத்துவீங்க அல்லவா, அந்த விளக்கு ஏத்துகின்ற நேரத்துல இந்த ஒரு பூவை நீங்க தினசரி வச்சுட்டு வாங்க. இப்படி இன்னைக்கு சாயந்தரம் இந்த ஒரு பூவை வச்சீங்க அப்படின்னா அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் இந்த ஒரு பூவை அந்த தண்ணியிலேயே, அந்த கிண்ணத்திலேயே வச்சிருங்க. நீங்க வீட்டை விட்டு வெளியே எங்கு சென்றாலும் அந்த ஒரு கிண்ணத்தை தரையில வைக்காம கூட உங்க வீட்டுக்கு மேலேயோ, வீட்டுக்குள்ள வரும் பொழுது அடுத்தவர்கள் அந்த பூவை பார்க்கணும். அப்படி அவங்க பார்த்துட்டு உங்க வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்க வைக்கிற கண் திருஷ்டிகள் அனைத்துமே ஒண்ணுமே இல்லாம போயிருமாங்க. அவங்க வச்சிருந்த பொறாமை எண்ணங்கள், கண் திருஷ்டி அனைத்துமே உடைந்து விடுமா. அதுக்கு நீங்க இந்த ஒரு பூவை மட்டும் வச்சாலே போதுமா. இந்த பூவுல அவ்வளவு சக்தி இருக்கான். இதை காஞ்சி மகான் மகாபெரிவா கூறியிருக்கார். நீ உன் வீட்டுக்கு வெளியே நிலைவாசல்ல இந்த பூவை வச்சுட்டு அப்படின்னா பொறாமைப்படுபவர்கள் ஒண்ணுமே இல்லாம போயிருவாங்க. இதனால உன் குடும்பம் நல்லா இருக்கும். உன் வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது. நீ என்னதான் இந்த மாதிரி வழிபாட்டை பண்ணாலும் நீ உன்னால முடிஞ்ச வேலைகளையும், நீ உன்னால எவ்வளவு நன்மைகள் பண்ண முடியுமோ அதை ஃபுல்லா நீ பண்ணிக்கிட்டே இருந்தாதான் உன்னோட வாழ்க்கையில நீ அதிக அளவுக்கு போக முடியும். உன்னால முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்கை நீ பண்ணிக்கிட்டே இரு. கட்டாயமா அதனால நீ ஒரு இடத்துக்கு போக முடியும். நம்ம அனைவருமே கூறுவோம், அவன் என்னை பார்த்து பொறாமப்படுறான், என்னை பார்த்து அவன் கண்ணு வைக்கான், அதனாலதான் என்னோட வாழ்க்கையில நான் பெரிய இடத்துக்கு போக முடியல அப்படிங்கிற மாதிரி கூறுபவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அனைவருமே அதுவும் ஒரு விதத்தில் சரிதான். இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை, எளிய பரிகாரத்தை மட்டும் நீங்க பண்ணி பாருங்க. தினசரி இந்த பூவை ஒரு நாளைக்கு ஒரு முறைன்னு நீங்க மாத்திட்டு வாங்க. கட்டாயமா பொறாமைப்படுபவர்கள் ஒன்றுமே இல்லாமல் போவார்கள். அவர்களுக்கே அது திரும்பி விடுமா. இந்த ஒரு பூவுல அவ்வளவு சக்தி இருக்காம். எனவே தவறாம இந்த ஒரு செயலை நீங்க பண்ணி பாருங்க. கட்டாயமா உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி கிடைக்கும். அதற்கு முன்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு மகாபிரிவை பற்றிய அனைத்து விதமான செய்திகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நன்றி.